ஹலோ எவ்ரிவன். நாம பார்க்குறது 10th மேக்ஸ் அல்ல 3rd சாப்டர் அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.55 பாருங்க. Draw the graph of y is equal to x squared minus 4x plus 3 and use it to solve x squared minus 6x plus 9 equal to 0. ஓகேவா? இங்கே 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு அதை கிராஃப் மூலயமா சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கிராஃப் வரைஞ்சோன்னா நமக்கு ஒரு கர்வ் கிடைக்கும். சரிங்களா? கிராஃபில் வந்து ஒரு கர்வ் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கு இதே மாதிரி டேபிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு நம்ம கிராஃப் போட்டோம்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், கிராஃபில் இப்போ இதுக்கு வந்து கர்வ் கிடைக்குமா? அடுத்தது லீனியர் ஈக்குவேஷனுக்கு ஒரு டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோமா? ஸோ அதுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். சரியா? இப்போ இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க கிராஃபு. இப்போ இங்கே ஒரு பாயிண்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட் மீட் பண்ணுது. இதுக்கு கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்து இப்படியும் நமக்கு ஆன்சர் வரலாம். அடுத்தது ஒருவேளை கிராஃபில் கர்வ் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் டச் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். அந்த கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ தான் நம்மளோட ஆன்சர். இதுவே கிராஃபில் வந்து கர்வ் இப்படி இருக்குது, ஸ்ட்ரைட் லைன் வந்து டச்சே ஆகலை, கிராஃபும் ஸ்ட்ரைட் லைனும் தனித்தனியாக இருக்குது அப்படின்னா அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நோ ரியல் ரூட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட்ஸ் வேல தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ இந்த சமுக்கு வந்து எப்படி நமக்கு சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது சொல்யூஷன் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? y is equal to x squared minus 4x plus 3. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். x squared minus 6x plus 9 equal to 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? y is equal to x squared minus 4x plus 3. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு x வந்து லிமிட் எடுக்கணும். சரிங்களா? என்ன லிமிட் எடுக்கணும் பாருங்கள். நான் இங்கே -4லேருந்து 4 வரைக்கும் எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து நம்மளை சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் எல்லா சமுக்குமே -4லேருந்து 4 வரைக்குமே எடுத்தாலே நமக்கு போதும். சரிங்களா? உங்களுக்கு புக்கில் வந்து ஒவ்வொரு சமுக்கும் ஒவ்வொரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். -4லேருந்து 4 வரைக்குமே எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ லிமிட் பாருங்க, -4 -3 -2 -1 0 1 2 3 4. அடுத்தது என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? x ஸ்கொயர்ட் -4x + 3. ஃபைனலாக இதை ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? y வேல்யூ கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இதை ஸ்கொயர்ட் பண்ணணும். ஸ்கொயர்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 16. மைனஸ் ஸ்கொயர்ட் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். x ஸ்கொயர்ட் இங்கே -3 ஸ்கொயர்ட் ஹோல் ஸ்கொயர்ட் பண்ணால் 9 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 ஸ்கொயர்ட் 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர்ட் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 0 1 4 9 16. அடுத்தது -4 கொண்டு போய் எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 16 வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 3s are 12 4 2s are 8 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 1s are 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 0 -4 -8 -12 -16. அடுத்தது கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை ஆட் பண்ணுங்கள். 32 32 + 3 35. அடுத்தது 9 + 3 12 12 + 12 24 4 12 12 + 3 வந்து 15 5 5 + 3 8 0 0 + 3 3 4 1 3 4 4 - 4 0 4 + 3 7 7 - 8 -1 9 + 3 12 12 - 12 0 16 -16 0 ஆகிடும். ரிமைனிங் வந்து 3. இப்போ இதுக்கான பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. -4, -35 -3, -24 -2, -15 -1, 8 0, 3 1, 0 2, -1 3, 0 4, 3. சரிங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி கிராஃப் வரைஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும்? கிராஃப் வந்து ஒரு கர்வ் கிடைக்கும். அடுத்தது ஸ்ட்ரைட் லைன் வேணும். ஸ்ட்ரைட் லைன் வேணால் என்ன பண்ணணும்? இதை சால்வ் பண்ணி இதிலேருந்து லீனியர் ஈக்குவேஷனை வந்து நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? y is equal to x squared -4x + 3. செகண்ட் ஈக்குவேஷன் x squared -6x + 9 equal to 0. சரியா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். கேன்சல் ஆகணும் என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போது
சைன் மாற்றிக்கணும். ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸாக இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் ஆகும். y மைனஸ் 0 என்ன கிடைக்கும்? y ஈக்குவல் டு இது கேன்சல் ஆகிடும். இது 6x ப்ளஸ் ஆகிடுச்சா? அப்போ 6x மைனஸ் 4x வந்து என்னது? 2x. அடுத்தது 3 மைனஸ் 9 என்னது? மைனஸ் 6. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் வந்து கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டேபிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸோட லிமிட் என்ன எடுத்துக்கணும்? சேம் மைனஸ் 4லேருந்து ப்ளஸ் 4 வரைக்கும் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் 1 0 1 2 3 4. அடுத்தது என்ன வேல்யூ நமக்கு தேவை? 2x தேவை. நெக்ஸ்ட்டு மைனஸ் 6 தேவை. ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? y கிடைக்கணும். சரியா? ஸோ இப்போ இது 2 கொண்டு போய் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 2xோட வேல்யூ எழுதுங்க. மைனஸ் 8 மைனஸ் 6 மைனஸ் 4 மைனஸ் 1 இன்ட்டு 2 மைனஸ் 2 0 2 4 6 8. அடுத்தது கான்ஸ்டன்ட் வேல்யூ மைனஸ் 6 மைனஸ் 6. ஸோ எல்லாத்துக்கும் நமக்கு சேம் மைனஸ் 6 வரும். இப்போ என்ன பண்ணணும்? இதை ஆட் பண்ணி இங்கே எழுதணும். மைனஸ் 8 மைனஸ் 6 என்ன வரும்? மைனஸ் 14. இது மைனஸ் 12 மைனஸ் 10 மைனஸ் 8 மைனஸ் 6 minus 4, 2 minus 6 minus 4, 4 minus 6 minus 2, 6 minus 6 0, 8 minus 6 plus 2. இப்போ இதுக்கான பாயிண்ட்ஸ் எழுதிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மைனஸ் 4ன்னு எக்ஸ் கொடுக்கும்போது y என்ன கிடைக்குது? மைனஸ் 14 கிடைக்குது. அடுத்தது மைனஸ் 3 கமா மைனஸ் 12 மைனஸ் 2 கமா மைனஸ் 10 மைனஸ் 1 கமா மைனஸ் 8 0 கமா மைனஸ் 6 1 கமா மைனஸ் 4 2 கமா மைனஸ் 2 3 கமா 0 4 கமா 2. கிராஃப் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் என்ன எடுத்திருக்கேன்? 1 2 3 4ன்னு எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸ் வந்து 2 யூனிட்ஸ் டிஃப்ரென்ஸ் வரா மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஸ்கேல் என்ன வரும்? எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட். ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ்ன்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கான நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? ஸோ அதை பிளாட் பண்ணிடலாம். பாயிண்ட்ஸ் என்ன? மைனஸ் 4 கமா 35 மைனஸ் 4 35 எங்கே இருக்குது பாருங்கள். கிராஃபில் நமக்கு 35 வேல்யூ இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ அந்த பாயிண்ட்ஸை நம்ம விட்டுடலாம். சரியா? அடுத்த பாயிண்ட் என்னதுக்கு? மைனஸ் 3 கமா 24 மைனஸ் 3 24ன்றது ஒயில் மைனஸ் 3 கமா 24. அடுத்தது மைனஸ் 2 கமா 15 மைனஸ் 2 15ன்றது எங்கே இருக்குது? இங்கே 16க்கும் 14க்கும் இன்பிட்வீனில் மைனஸ் 2 கமா 15. அடுத்தது மைனஸ் 1 கமா 8 மைனஸ் 1 8 வந்து ஒயில் மைனஸ் 1 கமா 8. அடுத்தது 0 கமா 3 0 3 வந்து எங்கே இருக்குது? 2க்கும் 4க்கும் இன்பிட்வீனில் 0 கமா 3. அடுத்தது 1 கமா 0 எக்ஸில் 1 ஒயில் வந்து 0. இப்போ 1 கமா 0. அடுத்தது 2 கமா மைனஸ் 1 2 ஒயில் வந்து மைனஸ் 1 மைனஸ் 1 எங்கே இருக்குது? 0க்கும் மைனஸ் 2க்கும் இன்பிட்வீனில் இருக்குது 2 கமா மைனஸ் 1. அடுத்தது 3 கமா 0 எக்ஸில் 3 ஒயில் வந்து 0. இப்போ இது 3 கமா 0. அடுத்தது 4 கமா 3 எக்ஸில் 4 ஒயில் வந்து 3 3 எங்கே இருக்குது பாருங்கள்? 2க்கும் 4க்கும் இன்பிட்வீனில். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டு 4 கமா 3. சரியா? இப்போ இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு கர்வ் கிடைக்க போகுது. சரியா? இப்போ இதுக்கான ஈக்குவேஷனை எழுதிக்கோங்க. y is equal to x squared minus 4x plus 3. சரியா? இப்போ கர்வ் வந்து வரைஞ்சாச்சு. அடுத்தது இந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கு ஒரு நம்ம டேபிளர் காலம் போட்டோம் இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்ஸை கொண்டு வந்து இப்போ நெக்ஸ்ட்டு பிளாட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? மைனஸ் 4 கமா மைனஸ் 14 மைனஸ் 4 எக்ஸில் மைனஸ் 14 வந்து ஒயில் மைனஸ் 4 மைனஸ் 14. அடுத்தது மைனஸ் 3 கமா மைனஸ் 12 மைனஸ் 3 ஒயில் மைனஸ் 12 மைனஸ் 3 கமா மைனஸ் 12 மைனஸ் 2 கமா மைனஸ் 10 மைனஸ் 2 மைனஸ் 10. அடுத்தது மைனஸ் 1 கமா மைனஸ் 8 மைனஸ் 1 மைனஸ் 8. அடுத்தது என்ன பாயிண்ட் வரும்? 0 கமா மைனஸ் 6 0 மைனஸ் 6 0 கமா மைனஸ் 6. அடுத்தது 1 கமா மைனஸ் 4 1 மைனஸ் 4 1 கமா மைனஸ் 4. அடுத்தது 2 கமா மைனஸ் 2 2
-2 வந்து yல 2, -2. அடுத்தது 3, 0ன்றது சேம் இதே பாயிண்ட் தான் 3, 0. அடுத்தது 4, 2. 4, 2 எங்க இருக்கு? இங்க இருக்கு. 4, 2. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இந்த பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் என்னது? y = 2x - 6. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கர்வும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் எங்கே மீட் பண்ணுது? இந்த 3ன்ற பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணுது. சரிங்களா? ஸோ அது எக்ஸ் ஆக்சிஸே இருக்கிறதால ஸோ அதே பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட ஆன்சர் என்னது? +3 அப்படின்றது தான் ஆன்சர். Therefore, solution set equal to +3.